டான் தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். நல்ல தமிழ் கேட்போம் என்ற இந்த கலந்துரையாடல் தொடரிலே சென்ற முறை மரபு கவிதை பற்றி உரையாடினோம். இன்றும் அடுத்த வாரமும் புது கவிதை பற்றி உரையாடுவோம். இந்த புது கவிதை இயக்கத்தை பற்றி ஒரு முன்னேடு வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. புதுக்கவிதை என்ற இந்த வடிவம் முதலாம் உலகப் போருக்கு பிறகு பிரபலமாக தொடங்கியது மெல்ல மெல்ல. இதனுடைய மூலவராக அமெரிக்க கவிஞர் வால்ட் விட்மனை சொல்லுவார்கள். அவர் 1855 லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் அல்லது புல்லின் இதழ்கள் என்ற நூலை எழுதி ஒரு சலசலப்பை ஏற்படுத்தினார். ஏன் சலசலப்பு என்கிறேன் என்றால், அதற்கு முன்பு மரபு சார்ந்த அளவொத்த அடிகளால் ஆகிய மோன எதுகைகளை கிரமமாக பின்பற்றுகின்ற கவிதை புழக்கத்தில் இருந்த ஒரு நிலையிலே வால்ட் விட்மன் வித்தியாசமான கவிதையை எழுதினார். அடிகள் அளவொத்து இருப்பது அவருக்கு அவசியமாக இருக்கவில்லை. ரெப்பிட்டிஷன் என்று சொல்லுகிற சில அடிகளை நாங்கள் இப்பொழுது இசைப்பாடலில் பல்லவி வருகிறது மாதிரி அவர் மீட்டும் சொல்லுகிற, திருப்பி திருப்பி சொல்லுகிற முறை ஒன்றையும் அறிமுகப்படுத்தினார். வால்ட் விட்மனுக்கு பிறகு ரில்கே லாஃபோக் என்ற பிரெஞ்சுக்காரர் தம்முடைய ஆரம்ப காலத்தை அமெரிக்காவில் கழித்துவிட்டு பிறகு இங்கிலாந்துக்கு குடியேறி அதையே நிரந்தர வாழ்விடமாக ஆக்கி கொண்ட மகாகவி T.S. எலியட் அவரும் அவருடைய சகாவான எஸ்ரா பவுண்டும் அமெரிக்க கவிஞரான வில்லியம் கார்லோஸ் வில்லியம்ஸ் இவர்கள் எல்லோரும் புதுக்கவி பாணர்களாக இனங்காணப்படுகிறவர்கள். பிரான்சிலே மிகவும் புகழ்பெற்ற கவிஞராக இருந்தவர் சார்ல்ஸ் போட்லேயர். அவரையும் இந்த வரிசையிலே நாங்கள் வைத்துக் கொள்ளுவோம். இந்த புதுக்கவிதை என்ற வடிவம் மரபார்ந்த செய்யுள் அமைப்பை தாண்டி மீறி ஒரு புதிய வடிவமாக அல்லது வடிவமின்மையாக சூடுபிடிக்க ஆரம்பித்தது. புதுக்கவிதையை பிரெஞ்சில் வேர்ஸ் லிப்ரே என்று சொல்லுவார்கள். லிப்ரேண்டா லிபரேட்டட், அதாவது விடுதலை பெற்ற கவிதை. ஃப்ரீ வேர்ஸ் என்ற ஒரு சொல்லும் இருக்கு, கட்டற்ற கவிதை. இன்னும் சந்தம் அல்லது லயத்தை தவிர்த்து பாடப்படுகிற கவிதை. சிங்களத்திலே புதுக்கவிதைக்கு நிசந்தஸ் என்று பெயர், சந்தத்தை நிராகரிக்கிற கவிதை. இது ஒரு வகையாக. அப்ப தலையவிழ்ந்த அல்லது கட்டுப்பாடற்ற கவிதை ஃப்ரீ வேர்ஸ், சந்தத்தை பேணாத கவிதை. இன்னொரு வகையும் சொல்லுவார்கள் ப்ரோஸ் போயம், வசன கவிதை. இதில் சில பேர்களுக்கு குழப்பம் இருக்கலாம். வசன கவிதை என்ன, வசனமா கவிதையா, ரெண்டும் இல்லையே என்று சொல்லு. நல்ல வசன கவிதையை உயர் வகுப்பில் இருக்கும் பொழுது படித்த ஞாபகம், கீதாஞ்சலியை, தாகூரனுடைய கீதாஞ்சலியை V.R.M. செட்டியார் என்ற ஒருவர் தமிழாக்கி இருந்தார். நான் உயர் வகுப்பு மாணவனாக நூலகத்திலிருந்து அதை எடுத்து படித்தேன். என்னை அது மிகவும் கவர்ந்தது. அது கவிதையின் பண்புகள் எல்லாவற்றையும் கொண்டிருந்தது, ஆனால் வசனம் என்று நாங்கள் சொல்லுகிற பாணியிலே இருந்தது. ஆக புதுக்கவிதை, கட்டற்ற கவிதை, யாப்பை மீறிய கவிதை, வசன கவிதை
இப்படி பல பெயர்களால் அழைக்கப்படுகின்ற இந்த வடிவத்துக்கு வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு மொழிகளில் பெயர்கள் அல்லது ஒட்டிகள் வழங்கி வருகின்றன. புதுக்கவிதையின் வரவுக்கு முன்பே 17ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் ஆஃப் த பைபிள் என்று சொல்லுவோம். பைபிள் காலத்துக்கு காலம் புதுக்கப்பட்டு எழுதப்பட்டு வந்தது. கிங் ஜேம்ஸ் இங்கிலாந்தின் அரசனாக இருக்கும் பொழுது அவன் எல்லா நாடுகளிலும் இருந்த பைபிள் அறிஞர்களை அழைத்து அவர்களை கொண்டு பைபிளின் ஒரு அப்டேட் இட்டைப்படுத்தி என்று சொல்லுவான் ஒன்றை செய்தான். அது காலத்தை வென்று பல நூற்றாண்டுகளாக நிற்கிறது. எப்பவும் சொல்லும் பொழுது நாங்கள் கிங் ஜேம்ஸ் பைபிள் என்று சொல்லுவோம். அதில் குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிறது என்னவென்றால் சங்கீதம் என்ற பகுதி. அந்த கவிதைகளை, அந்த சங்கீதம் என்ற பகுதி உரைநடையென்ற பேச்சுத்தான். ஆனால் அந்த பகுதியை ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது அது கவிதைக்கு உரிய சகல இயல்புகளும் பண்புகளும் நிறைந்ததாக காணப்படும். இதை ஏன் இங்கே குறிப்பிடுகிறேன் என்றால், புதுக்கவிதை வர முன்பே புதுக்கவிதைக்கான குணங்குறிகள் கோலங்கள் அவ்வப்போது வெளியாகி இருக்கின்றன என்பதற்கு. நான் கீதாஞ்சலியை பற்றி சொன்னேன். தாகூருடைய கீதாஞ்சலி, தாகூரை நாங்கள் ஒரு விக்டோரியன் போயட், விக்டோரியா மகாராணி காலத்து ஆங்கிலத்திலே அவர் கீதாஞ்சலியை தாமே மொழிபெயர்த்தார். முதல்ல வங்க மொழியில் செய்தார், பிறகு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பை ஆங்கில கவிஞன், உண்மையிலே ஐரிஷ் கவிஞன், அவற்றை கையுக்கு போயிடுது. அவர் அதை படித்தார். அவர் அதை பற்றி கீதாஞ்சலியின் ஒரு சின்ன நூல், 102 105 பாக்கள் நெடும்பாக்களாலான நூல், அதை அவர் பயணம் செய்கிற வேளையில், இது நடந்தது 20ஆம் நூற்றாண்டு முன்பகுதியில், இதை தம்முடைய கோட் பாக்கெட்டில் வச்சு படித்து கொண்டு போவாராம். இடைக்கிடை தன்னுடைய முகத்தை மூட வேண்டி ஏற்பட்டது ஏனென்றால் அவர் உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் மல்க படித்தார். அவர் ஒரு கிறிஸ்தவர். எழுதிய தாகூர் ஒரு இந்து. அவர் எழுதிய உட்பொருள் உபனிஷத் சாரம், உபனிஷதங்களின் பிழிவு. ஆனால் அவரை அது உலுக்கியது. இந்த தாகூர் எழுதியதை நான் வசன கவிதை என்று இனங்காணுகிறேன். அவர் நீண்ட வசனங்கள், நான் சொன்ன கிங் ஜேம்ஸ் பைபிளில் வருகிற சங்கீதம் பகுதி போல இவர் இந்த கீதாஞ்சலி எழுதினார். கீதாஞ்சலி உலக புகழ் பெற்றது, நோபல் பரிசு பெற்ற முதலாவது இந்திய இலக்கியம் என்ற கௌரவம் பெற்றது. ஆக காலத்துக்கு காலம் புதுக்கவிதை, குறிப்பாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல முதலாம் உலகப் போருக்கு பிறகு, குறிப்பாக 2ஆம் உலகப் போருக்கு பிறகு T.S. எலியட் முதலியவர்கள் புதுக்கவிதையை அதிகம் பயன்படுத்தினார்கள். எங்களுடைய காலத்தில் புகழ்பெற்ற கவிஞராகிய கண்ணதாசன், அவர் இந்த அர்த்தமுள்ள இந்து மத வரிசையில் ஞான மாளிகா புஷ்ப மாளிகான்ற 2 பகுதி இருக்கு, தனித்தனி நூல்களாக வந்து. எனக்கு அதில் மிகுந்த ஈடுபாடு இருக்கு. ரெண்டாவது அவரும் இந்த நான் சொன்ன தாகூர் எழுதின மாதிரி நீண்ட வசனங்களாக கவிதை பண்போடு அதை குறிப்பிட்டிருக்கிறார். மீரா என்ற கவிஞர், இலக்கியவாணர் எழுதியிருக்கிறார், கண்ணதாசனுடைய உச்சம், அவருக்கு நிலையான இடத்தை தருவது ஞான மாளிகாவும் புஷ்ப மாளிகாவும். தமிழ்நாட்டில் புதுக்கவிதை இயக்கம் மேற்கொள்ளுகின்ற காலத்தில் முன்னோடிகளாக பிச்சமூர்த்தியை சொல்லுவார்கள். பிச்சமூர்த்தி, வைத்தீஸ்வரன், சி. மணி என்ற சிலர் இலங்கையிலிருந்து போய் தமிழ்நாட்டை தன்னுடைய தாயகமாக அல்லது தன்னுடைய
நாடாக அமைத்து கொண்ட தருமு சிவராம், திருகோணமலையைச் சேர்ந்தவர். அவர் பெரும்பாலும் வாழ்க்கையின் பெரும்பகுதி தமிழ்நாட்டில் வாழ்ந்தவர். அவரையும் ஒரு வெற்றிகரமான புதுக்கவிதையாளராக காட்டுவார்கள். எனவே நாங்கள் புதுக்கவிவாணர்கள் தமிழிலே பார்க்கிற வேளையில், தமிழுக்கு வந்த வழியை சொன்னேன், தமிழில் பார்க்கிற வேளைகளில் காமராசன் என்றொருவர், மணி, பிச்சமூர்த்தி முதலிய பலருடைய பெயர்கள் வரும். நாங்கள் இந்த உரையாடல்களிலே உங்களுக்கு அவர்களை பற்றி குறிப்பிட வரும். இந்த பின்னணியோடு நாங்கள் உலக மட்டத்திலே புதுக்கவிதையினுடைய இடத்தை ஓரளவு சொல்லி இருக்கிறேன். நாங்கள் எங்களுடைய கவனம் குவிய வேண்டியது தமிழில் புதுக்கவிதை எப்படி வந்தது. அதை பற்றி சொல்வதற்கு நண்பர் ரமேஷ் வந்திருக்கிறார். உங்களுடைய பார்வையில் தமிழிலே புதுக்கவிதையை ஏற்படுத்திய தாக்கம், செல்வாக்கு என்ன? டேன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உண்மையில் புதுக்கவிதை பற்றி உரையாடுறதுல மிக சந்தோஷமான தருணங்களை நான் உணர்றேன். இதில் ஒன்று, நான் எனது மேற்படிப்புக்காக நான் செய்த தீசிஸ் நவீன கவிதை பற்றி. அப்போ அதில் புதுக்கவிதை ஒரு பகுதியாக ஆராய வேண்டிய ஒரு தேவை இருந்ததால் ஆராய்ந்தது. அந்த வகையில் முதல்ல புதுக்கவிதை என்றால் என்ன என்றதுக்கு வள்ளிக்கண்ணன் ஒரு விஷயத்தை சொல்லுவேன். அது யாப்பு முறைகளுக்கு உட்படாத கவிதை, உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுத்தாக உருவகம் பெறுவதைத்தான் அவர் புதுக்கவிதை என்று சொல்லி சொல்றேன். ரெண்டாவது விஷயம், எடுகோளாக எடுக்கக்குள்ள பாரதியின் எடுகோளை எடுத்து சொல்லுவேன். அந்த அடிப்படையில் பார்க்கக்குள்ள சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொற்புதிது, சோதி மிக்க நவகவிதை என்று சொல்லி சொல்லுவேன். அப்துல் ரஹ்மான் புதுக்கவிதையை ஒரு நவகவிதை என்று சொல்லியே அதுக்குரிய ஒரு புதுக்கவிதைக்கான புத்தகமே சோதிமிக்க நவகவிதை, அந்த புத்தகத்தினுடைய பேர். இந்த அடிப்படையில் தாகூராலையும் பிட்மனாலையும் கவரப்பட்ட பாரதி இதுக்குள்ள பாரதிக்கு உண்மையில் மிக முக்கியமான பல்வேறு விஷயங்கள் இருக்குது. பாரதியினுடைய கவிதையை வசன கவிதை என்றுதான் அழைத்தார்கள். சில அது தொகுக்கக்குள்ள ஆரம்பத்தில் பாரதியிட வசன கவிதைகள் தொகுக்கப்பட இல்லை, பின்னர் அந்த கவிதைகள் தொகுக்கப்பட்டன. அந்த நேரத்தில் பெரிய சர்ச்சையே எழுந்தது. அப்ப வசன கவிதையை பற்றி பார்க்கக்குள்ள உண்மையில கீதாஞ்சலி பாரதியை ஈர்த்த ஒன்றாக காணப்பட்டது. ஏனென்றால் அதுக்கு ஆன்மா கீதாஞ்சலியை வாசிப்பவர்களுக்கு தெரியும், வங்காள மொழியில 157 பாடல்களால் ஆனதாகவும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கக்குள்ள 103 பாடல்களால் ஆனது என்று சொல்லியும் அந்த 103 கவிதைகளையும் பாரதி படித்தான் என்று சொல்லியும் அறியக்கூடியதாக இருக்கு. அதுல பாரதியார் 3 தருணங்கள்ல இந்த புது கவிதையை இந்த வசன கவிதையை எழுத தூண்டியதற்கான காரணங்கள் பற்றி சொல்லுவார். அப்ப அதுல ஒன்று என்ன, பாரதி சொல்ல இல்லை, ஆனா பாரதியை மேற்கோள் காட்டி அறிஞர்கள் சொல்லுவாங்க. ஒன்று அவன் கீதாஞ்சலியை படித்ததன் தாக்கம், ரெண்டாவது வால்ட் விட்மன் இந்த கவிதைகள்ல அவனுக்கு ஏற்கனவே இருந்த ஈர்ப்பு, மூன்றாவது விஷயம் வேதங்கள்ற பயிற்சி. அப்ப வேதங்கள்ற பரிச்சயத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ரிக்வேதத்தினுடைய தாக்கம் கீதாஞ்சலிக்குள்ள இருக்கு. ஆன்மாக்கும் உயிர்களுக்கும் இடையிலான பிரச்சனை, ஆன்மாவை கோயிலாக உணர்ற தன்மை, விடுதலை பற்றி பேசுற விஷயங்கள். அப்ப இதனால ஈர்ப்பு கொண்ட பாரதி அவனுக்கு இயல்பாகவே வேதங்களுக்குள்ள ஈடுபாடும் அவனோட பிராமணரா இருந்ததாலும் அவன் கவிதைகளுக்குள்ள போகக்கூடிய தாக்கம் இருந்தது. அந்த அடிப்படையில தான் அவன் காட்சி கவிதையை எழுதியதாக சொல்லப்படுது. ஆனா இந்த புது கவிதையை அறிமுகப்படுத்தியவர் யாரு, பல்கலைக்கழகத்துக்கு கொண்டு போன என்று சொன்னா அது சி கனகசபாபதியினுடைய பங்களிப்பு. பேராசிரியர் கனகசபாபதி இல்லை என்று சொன்னா அது பல்கலைக்கழகத்துல ஒரு பாடமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்காது என்று சொல்லுவேன். ஒரு பாடமாக பல்கலைக்கழகத்துக்குள்ள கொண்டு போனவர் என்று சொல்லக்குள்ள அவர் ஸ்ரீ கனகசபாபதியை சேரும். அவர் நிறையவே புது கவிதை பற்றி எழுத்தில் எழுதி இருக்கிறார். எழுத்து எங்களுக்கு இன்னொரு அதாவது மணிக்கொடியில புது கவிதைகள் தோன்றினாலும் புது கவிதையை வளர்த்த பங்கு எழுத்துக்கு இருக்குது. எழுத்துல தான் என்னன்னு சொன்னா எழுதி கொண்டிருந்த பிச்சமூர்த்தியை சந்திக்கிற, அதே நேரத்துல போய் வள்ளிக்கண்ணனோட உறவாடுற,
அப்ப இந்த ரெண்டு பேருக்கான உரையாடல் உறவாடல் என்ற அடிப்படையில தான் சி கனகசபாபதி புதுக்கவிதை பற்றி முழுமையாக எழுதிய ஒருவராக இருக்கிற அவர் கூடுதலாக எஸ்ரா பவுண்டனுடைய தாக்கத்தின் காரணமாக புதுக்கவிதையை நோக்கி வந்தவராக சொல்றோம். அதுக்கு பிறகு 1959 தான் முதல் இந்த புதுக்கவிதை என்ற பெயரை கொடுத்தவர் கானாசு மயன் என்ற பெயர்ல அவர் புதுக்கவிதையை எழுதி கொண்டு வந்த அவர்தான் 1959ஆம் ஆண்டு சரஸ்வதி இதழில் புதுக்கவிதை என்ற சொல்ல பயன்படுத்துற. அதே நேரத்தில் புதுக்கவிதைய வசன கவிதை என்று சொல்லி எல்லாரும் அழைச்சு கொண்டிருந்த நேரத்தில் சுயேட்சா கவிதை என்று சொல்லி சொல்லுவேன். ஆனா எனக்கு இந்த புது கவிதை மரபு கவிதை அதே நேரத்தில் வசன கவிதை இந்த மூண்டையும் ஒரு இந்த இடத்துல ஒரு இனம் பிரிச்சு காட்டலாம் என்ற எல்லாம் ஒரு ஒத்திசைவோடு இயங்குற ஒரு தன்மை இருக்கிறத பார்க்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில 500 காணப்பட்ட ஒரு பாடல் மிக முக்கியமான பாடல். 500 பாடல்ல எடுத்து பார்த்தோம்னு சொன்னா மண் திணித்த நிலனம் நிலநேந்திய விசும்பும் விசும்பு புதைவரும் வலியும் வலித்தலையாகிய தீயும் தீ முரணிய நீரும் என்று சொல்லி அந்த பாடல் வரும். ஆசிரியர் பாவால ஆன பாடல். இதை நாங்கள் பார்த்தோம்னா ஒரு புது கவிதைக்கான ஒரு ஒத்திசைவோட இருக்கிறத பார்க்கலாம். உலகம் பஞ்சபூதங்களால ஆக்கப்பட்ட நிகழ்வை 500 பாடல் சொல்லுது. இதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வசன நடையில எழுதப்படுற கவிதைய வசன கவிதை என்று சொல்லுவான். அதுக்கு பிரமிழ்ற கவிதையை பார்த்தோம் என்று சொன்னா காலம் பனித்து விழுந்து கண்களை மறைக்கிறது. கபாலத்தின் கூரையில் ஒட்டி இருந்து எண்ணவலை பின்னி பின்னி ஓய்கிறது மூளைச்சிலன். எண்ணவலை பின்னி பின்னி ஓய்கிறது மூளைச்சிலன். அப்ப இது வசன கவிதை என்று சொல்லி பார்த்தா புது கவிதை உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதாக இருக்கும். அந்த வகையில ஒவ்வொரு திரையிலும் இழந்த இன்பங்களின் தலைகீழ் ஆட்டம். அந்தியை நோக்குகிறேன் கதிர்கொள்ளிகள் நடுவே ஏதோ எரிகிறது ஒன்றுமில்லை பரிதிப்பினம் என்று சொல்லி அந்த கவிதை மூடி. அதுல வசன கவிதையினுடைய வசன கவிதை மரபு கவிதை புது கவிதை இது மூன்றுக்கும் இடையில ஒரு ஒத்திசைவு காணப்படுது. அந்த ஒத்திசைவு எப்படி உருவாக்கப்படுகிறது என்று சொல்லக்குள்ள பார்த்தோம் என்று சொன்னா இதுக்கு கோல்ட்ரிச் ஒரு வரவிலக்கணம் ஒன்றை பார்க்கலாம். மிக உயர்ந்த சொற்களும் மிக சீரிய வார்த்தைகளும் தான் ஒரு கவிதையை கட்டமைக்கும் என்று சொல்லி கோல்ட்ரிச் சொல்லுவேன். அது இந்த 3 கவிதைகளுக்கும் இடையில நான் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒரு கவிதையில மிக முக்கியமானது வேர்ட்ஸ் சொல்லுவேன். ஒரு கவிதையில மிக முக்கியமானது ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தான். இந்த 3 கவிதையிலையும் பார்த்தோம் என்று சொன்னா அந்த ஆற்றல் நிரம்பிய சொல்லுத்தான் அந்த கவிதையை நடத்தி சென்றத பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் கீட்ஸ் சொல்ற மாதிரி பார்க்கும் பொழுது கால்வாய் இல்லாத பெய்யும் ஒரு ஒளிமலையாக இந்த கவிதை எனக்கு பட்டது. ஆகவே இந்த அடிப்படையில நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு புது கவிதை என்றது உணர்வுகளுக்கு அப்பால மிக முக்கியமாக எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குது என்று சொன்னால் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதுதான் எனது கணிப்பு. நன்றி. நன்றி. நீங்கள் சொன்ன கருத்துக்கள் மிக முக்கியமானவை. ஆனால் புதுக்கவிதைக்கு அரணாக கோல்ரிட்ஜையோ வேர்ட்ஸ்வர்த்தையோ சொல்ல இயலாது. ஏன்னா அவர்கள் எழுதிய காலத்தில் புதுக்கவிதை அரங்கிலேயே இல்லை. ஆனால் எக்காலத்துக்கும் பொருந்திய சில உண்மைகள் கோட்பாடுகள் இருக்கவே செய்யும். இப்பொழுது நான் துஷ்யந்தனுடைய பக்கத்துக்கு போறேன். நீங்கள் புதுக்கவிதையை பார்க்கிற கோணம் எது? டன் தமிழ் நேயர்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு, உண்மையிலேயே எங்களுடைய தலைவர் குறிப்பிட்டது போல
எப்படி இந்த கவிதை தோன்றியது என்ற அடிப்படையை நீங்கள் புள்ளினிதழ்கள் என்றதிலிருந்து சொல்லியிருந்தீர்கள். அதை பிச்சமூர்த்தியும் வடிவா சொல்லியிருந்தார். அதுதான் தனக்கு ஊற்றுக்கண் என்று சொல்லியும் இந்த பாரதியினுடைய பிறகு அந்த வசன கவிதையை படித்த பிறகு அதற்கு பிறகு தன் கருத்துக்களை தான் வலியுறுத்தக்கூடியதாக இருந்தது என்று சொல்லியும் அவர் அதில் தன்னுடைய கட்டுரைகளில் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்ப முதல் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த கவிதை ஏற்கனவே மரபு கவிதை பார்த்து இப்ப நவீன கவிதைக்கு விரைவில் எனக்கு ஒரு வங்க கவி ரவீந்திரநாத் தாகூருடைய அடியொன்று ஞாபகத்துக்கு வருகிறது என்னென்று சொன்னால், வேங்குழல்களாக மட்டுமே மூங்கில்கள் இருக்குமானால் நாணத்தால் அவை தலை குனியும், பல பல வகைகளில் பயன்படுமாறு இருப்பதனால் அன்றோ அவை தலை நிமிர்ந்து நிற்கின்றன என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த வங்கக்கவி ரவீந்திரநாத் தாகூருடைய இந்த அடி மிகவும் இந்த இடத்திலே பொருத்தப்பாடாக இருக்கிறது. பிச்சமூர்த்தி கூட இடத்திலே பெட்டிக்கடை நாராயணன் என்ற அந்த இதை பார்க்கின்ற பொழுது பெட்டிக்கடை நாராயணனிலே அவர் வசன கவிதை வடிவாக சொல்லி இருக்கிறார். பங்கிடும் வாழ்க, பால்வயிறும் வாழ்க. அப்ப மக்களுக்கு எப்படி கருத்தியல் ஜனரஞ்சகப்படுத்தப்பட வேணுமோ அதுதான் தேவை. பாரதி கூட சொல்லி இருக்கிறார். இப்ப ஜாப்புகள்ல சிறைப்பட்டு போய் கவிதை கிடப்பதை பாரதி விரும்பவில்லை. அவருக்கு சரஸ்வதி கடாட்சம் கூட கிடைக்காது என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அது தேவையற்ற ஒன்று என்று கூட அவர் வரையறைப்படுத்தி சொல்லியிருக்கிறார். தேவையில்லாமல் ஜாப்புக்களை எல்லாம் மிகைப்படுத்தி கொண்டு போக வேண்டிய தேவை கவிதைக்கு இல்லை சொல்லியிருக்கிறார். தான் சொல்ல வருகிற கருத்தை யாப்பு தேவைக்காக திருத்தியோ மாற்றியோ பாடுகிறவன் சரஸ்வதியின் முகத்தை கரித்துண்டால துடைச்சது போல ஆகும்னு அதே ஒரு வடிவாதத்தில் சொல்லியிருக்க. அப்ப தேவையில்லாமல் நாங்கள் அதை மிகப்படுத்தி கொண்டு விட கூடாது என்றவர் சொல்லியிருக்கிறேன். இதுல நாங்கள் சில தமிழ்ல இந்த நிலை இருந்தாலும் கூட சில புது கவிதைகளுடைய இதை பார்க்கலாம். மேத்தா வானம்பாடி முதல் இதழ்ல சொல்லியிருக்கிறார், வைகரை போதுக்கு வார்த்தை தவம் இருக்கும் வானம்பாடிகளே, ஓ வானம்பாடிகளே, ஓ வானம்பாடிகளே, இந்த பூமி உருண்டையை புரட்டிவிடக்கூடிய நெம்புகோல் கவிதையை உங்களில் யார் பாடப்போகிறீர்கள் என்றவர் கேட்டிருக்கிறார். மற்றது இந்த இடத்துல இன்னொரு இடத்துக்கும் போகலாம் என்று சொன்னால், இப்ப பிச்சமூர்த்தி புது கவிதை என்ற கட்டுரையில சொல்லியிருக்கிறார், நாம் எதை ஆரம்பம் என்கிறோமோ அது அநேகமாக முடிவாயிருக்கிறது, முடிவை நோக்கி போவது என்பது ஆரம்பிக்கத்தான் நாம் என்று சொல்லி அந்த கட்டுரையில T.S. எலியட் என்ற அந்த அடியையும் அந்த எடுத்துக்காட்டையும் அவர் சொல்லியிருக்கிறார். கன விடயங்கள் இதிலே பார்க்கக்கூடிய இருந்தாலும் கூட எங்களுக்கு இப்ப உறவு அதனுடைய விரிசல்களை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கிறார் நீலாவணன். எங்கட தமிழ் ஈழத்து பிறப்பில நீலாவணன் அதுல சொல்றது முழுக்க உறவில் அந்த விரிசல் தான். மரணித்து போன எங்கள் மானாக போடி பெரியப்பா நீர் ஒரு பெரிய மனிதன் தான், பெட்டி இழைத்தும் பிரம்பு பின்னியும் வட்டக்குளத்து வரால் மீன் பிடிக்க கரப்பு விட்டு திரியும் ஒரு ஏழை கிழவன் என்றே நேற்று வரை உண்மையே ஊர் அறியும். அப்ப அந்த மனைவி கேட்கிறா வள்ளியம்மை, நீர் இன்னும் சிறிது காலம், அதான் மிக நகைச்சுவையா இருக்கிறது, இன்னும் சிறிது காலம் இருந்தீராக என்ன வகையாய் அறைவோம் உறவினரை என்று சொல்லி, அக்கவுண்டன், என்ஜினியர், வைத்திய கலாநிதிகள், அதோ சத்தோ சமுத்திரந்தான் சாதிசனம் என்றெல்லாம் இந்த நையாண்டியாக அவர் இறந்து விட்டார் என்று தந்தி கிடைத்தோன்னு வந்தார்கள். இந்த நீங்கள் சொல்ற நீலாவணனுடைய கவிதை பேச்சோசைக்கும் ஒரு தலை சிறந்த உதாரணமாக இருக்கும். தலைவர்கள் சொல்வது போல உண்மையா சிறப்பா இருக்கு. இன்றைக்கு உறவில் இருக்கிற பிரச்சனை தான் இன்றைக்கு அடிப்படை காரணம். இதெல்லாம் வசன கவிதை தெளிவாக எடுத்து தமிழ்ல சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. அடுத்தது நீலாவணன் வசன கவிதை எழுத மாணவியும் எழுத இல்லை, மாணவியும் எழுத இல்லை. வசன கவிதை பொதுவாகவே மரபு சார்ந்துதான். முருகையனும் கடைசி மட்டும் மரபு சார்ந்துதான் எழுதி கொண்டிருந்தார். அது சில வேளை முருகையன் போன்றவர்கள் சில ஒரு வாசகருக்கு ஒரு பிரமை ஏற்படுத்துறதுக்கு இந்த அடி ஒழுங்குகளை மாற்றி புதுக்கவிதை ஒழுங்கு மாதிரி போட்டிருப்பார். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அவருடைய முதலாவது பகுதி படித்த உடனே எனக்கு தெரியும் இது கலியோசை வருகுதா இது வருதான்னு நான் சொல்ல முடியும். அப்படி அவர்கள் சமரசம் செய்யலை. நோமான் கூட சமரசம் பின்னால்தான் மாறும். பின்னால ஆனபடியே அதை விட்டு நாங்கள் கட்சி பிரிஞ்சு பார்க்க தேவையில்லை. புதுக்கவிதை ஒன்று பிரச்சனைகளை, புதிய பிரச்சனைகளை, கால மாற்றம், எங்களுடைய பழக்க வழக்கங்கள், பண்பாட்டில் ஏற்படுகிற மாற்றம். பொது உதாரணமாக தமிழர்கள் எடுத்துக்கொண்டால் புலம்பெயர்ந்து போன பிறகு ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள், அவர்களுடைய வாழ்வியலே மாறிப்போன இடத்திலே ஒரு புதுக்கவிதை தேவைப்பட்டது. எப்படி முதலாம் உலகப் போரின் பிறகு T.S. எலியட் புதுக்கவிதை எழுதத் தொடங்கினாரோ, எப்படி 2ஆம் உலகப் போருக்கு பிறகு வேறு பல கவிஞர்கள் புதுக்கவிதைகளை, புதிய பிரச்சனைகளை சொன்னார்களோ, அப்படி இப்பொழுது தமிழர்கள் பெரும்பான்மை நான் பார்க்கிறவர்கள் புதுக்கவிதை தான் எழுதுகிறார்கள். அப்போ அவர்கள் மரபுக்கு திரும்ப வேணும் என்று நான் எதிர்பார்க்கிறதும் இல்லை, அவர்கள் திரும்பவும் மாட்டார்கள். அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை தாங்களே
சொல்லுவார்கள். இன்னொரு விஷயம் சார், இந்த புதுக்கவிதை வந்த நேரத்தில் பலர் எதிர்த்தாங்க. இது பண்டிதர்கள் பலர்கள் எதிர்த்தாங்க. அதுல தோமுசி ரவுநாதனும் ரவுநாதன் கடைசி மட்டும் புதுக்கவிதை. ஆனா அதுல வந்தவர்களும் எனக்கு அதுல சரியான சந்தோஷம் என்னன்னா, எஸ் என்றவர் புதுக்கவிதை வந்த நேரத்துல ஒரு கவிதை ஒன்று அவர் பாடி இருக்கிறார். எதுகையும் மூனையும் வேண்டவே வேண்டாம், சீரும் கீரும் சுத்த சனியன்கள், வெண்பாவும் கிண்பாவும் விருத்தமும் நிறுத்தமும் வேண்டாத தொல்லைகள், மடமடவென்றும் கடகடவென்றும் மளமளவென்றும் வசன கவிதைகள் எழுதி தள்ளும். அப்ப இது எஸ் என்றவர் எழுதியதாக வள்ளிக்கண்ணன் தன்னுடைய புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூல்ல குறிப்பிடுவார். அதே நேரத்தில் இந்த புது கவிதை பற்றிய பல்வேறு சர்ச்சைகள் இருந்தாலும் எனக்கு மிக முக்கியமானது சிசு மணி இந்த கருத்து. சிசு மணி ஒரு ஆங்கில பேராசிரியர், ஆழமான மரபு கவிதைகளை எழுதினவர். அதே நேரத்தில் மரபு கவிதைக்கு ஊடாகவே புது கவிதைக்கு வந்தவர். ஒளிச்சேர்க்கை என்றது மிக முக்கியமானது. அவர் சொல்லுவார், அந்த கீச்சினுடைய வாசித்ததுக்கு பிறகு தனக்கு ஏற்பட்ட அருட்குணர்வு, அதன் பின்னர் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் போன்றவர்களை வாசிக்க தொடங்கினதுக்கு பிறகுதான் நான் இதுக்குள்ள வந்தேன். அவர் தான் முதலாவது புதுக்கவிதை புத்தகத்தையும் எழுதினவர். அவர் சொல்லுவார், கட்டாயம் ஒரு மனிதன் புதுக்கவிதை எழுதணும்டா ஆழமான மரபு கவிதை இந்த ஞானமும் அவனுக்கு இருக்கும். மிக பொருத்தமான பாகம் என்னென்றால், நான் என்னுடைய அனுபவத்தில் கண்டதெல்லாம் யார் யாரெல்லாம் மரபு கவிதை வழி, அது அங்கே இருக்கிற காமராசனா இருக்கலாம், இங்கே இருக்கிற சேரன் ஜெயபாலனா இருக்கலாம், அவர்கள் வெற்றிகரமாக மரபு கவிதைகளை எந்த சிரமம் இல்லாமல் எழுதி போட்டு புது கவிதைக்கு வந்தார்கள். புது கவிதைக்கு வந்தவர்கள் அந்த வழியில் வந்தவர்கள் எழுதுகிற புது கவிதைகள் அது வித்தியாசமாக இருக்கும், அதில் ஒரு செழுமை இருக்கும். அவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ அதில் ஒரு லயம் ஓசை இருக்கும். அதற்கு எனக்கு நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். ஆனபடியால் நீங்கள் சிதம்பரநாதனை குறிப்பிட்டீர்கள். சிதம்பரநாதன் கடைசி மட்டும் வாதாடி கொண்டிருந்தார். அவர் அதுக்கு ஒரு அருமையான ஒரு உருவகம் அல்லது படிமம் சொன்னார். என்னென்றால் ஏதோ தமிழ்நாட்டு மானாமரி குளமோ ஏதோ ஒன்றை சொல்கிறார், கும்பகோணத்து மானாமரி குளம். அதிலே 64 கண்மாய்கள் ஊடாக ஸ்லூஸ் கேட் அது ஊடாக தண்ணீர் பாயும். அதை கட்டுப்படுத்தி வைத்து அந்த நேரத்தில் திறந்து விட்டால் அது முழு வேகமாக பாயும். அப்படி இல்லாமல் நீங்கள் சும்மா விட்டு இப்போ இந்த குளம்ண்டா அது சும்மா எங்கட ஊர் குளம் தெப்ப குளம் மாதிரி இருக்கும். அதில் இருந்து வாரதுக்கு இந்த வலுவோ வீச்சோ இராது. அப்படித்தான் சிதம்பரநாதன் ஆரம்பத்தில். சிதம்பரநாதன் மிக ஒழுங்கான புது கவிதைகள் எழுதியிருக்கிறார். அது புது கவிதைகள் என்ன, மரபு சார்ந்த கவிதைகள் தான் எழுதினார். குணேஸ்வரன் இப்பொழுது இந்த புது கவிதை இயக்கம் அதனுடைய தாக்கம் பற்றி என்ன சொல்ல போனேன்? டான் தமிழொலி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய தினம் உண்மையிலே எங்களுக்கு மிக பிடித்தமான ஒரு தலைப்பில் நாங்கள் உரையாடி கொண்டிருக்கிறோம். தலைவர் அவர்கள் உலக அளவிலே புதுக்கவிதையுடைய தோற்றம் அது எவ்வாறு அது பரவியிருந்தது என்பதை பற்றியும், நண்பர் ரமேஷ் அவர்கள் மிக தெளிவான ஒரு தொடக்கத்தை இங்கே தந்திருந்தார். பாரதியோடு தொடர்புபடுத்தி அது பின்னர் எப்படி தமிழ்நாட்டிலே அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது வளர்ச்சி அடைந்து வந்தது என்பதை பற்றி மிக சுருக்கமாக சொல்லி மிக தெளிவாக அந்த பாரதியை பற்றி குறிப்பிட்டிருந்தார். உண்மையில் அதை நாங்கள் அதை பற்றி கொஞ்சம் கதைக்கலாம்னு நினைக்கிறேன். எங்களுக்கு வசன கவிதை என்ற ஒரு தொடர் எங்கள்கிட்ட இருக்குது. பாரதிக்கு அந்த வசன கவிதை எழுதுறதுக்கு உரிய அந்த சில அருட்டுணர்வு எப்படி வந்தது என்பதை ரமேஷ் அழகாக சொல்லி இருக்கிறேன். அதில் பார்த்தபடி சொன்னால் மிக அற்புதமான கவிதை இருக்குது. அதில் ஒரு கவிதையை சொல்லியே நாம் போகலாம். ஒளி தருவது யாது, தீராத இளமையுடையது யாது, வெய்யவன் யாவன், இன்பம் எவனுடையது, மலையவன் தருகின்றான், கண் எவனுடையது, உயிரவன் தருகின்றான், புகழ் எவன் தருகின்றான், புகழ் எவனுக்குரியது, அறிவு எதுபோல் சுடரும், அறிவு தெய்வத்தின் கோயில் எது, ஞாயிறு அது நன்று. இதுதான் அந்த பாரதியினுடைய அந்த கவிதையினுடைய எளிமை. அதான் நான் புதிய சொற்களோடு புதிய சந்தத்தோடு பொதுமக்களுக்கு விளங்கக்கூடிய மெட்டோடு கவிதையை கொண்டு வந்து தர்றேன். அப்போ இதை நாங்கள் வசன கவிதை என்று சொல்லிக்கொள்கிறோம்.
உண்மையில வசன கவிதைக்கும் புது கவிதைக்கும் இடையில ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் எங்கள்கிட்ட இருக்குது. உண்மையிலே பாரதி இந்த வசன கவிதை எழுதுன நேரத்தில் இதே ஆரம்பத்தில் அங்கே ஏற்றுக்கொள்ளல என்றும் அதுக்கு சரியான ஒரு மாறுபாடான கருத்தெல்லாம் இருந்தது. அது உண்மையில இந்த தொகுப்பு செய்து பாரதியை வெளியிட்டவர்கள் கொடுத்த தலைப்பே தவிர பாரதியத வசன கவிதை வசன கவிதை என்று சொல்லுறேன். நாங்கள் பாரதிய வேறு ஒரு இடங்கள்லையும் பார்க்கலாம். அந்த காற்று என்ற மிக அற்புதமான கவிதை. அதுல அவர் இந்த நிரம்ப அந்த படிமம் மாதிரியான அந்த சொற்சேர்க்கையோட விளையாடி இருப்பான் பாரதி. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு எழுதக்கூடிய மிக சாதாரண புது கவிதை போல மொழி அப்படி அனாயாசமா அப்படி அள்ளி கொண்டு போகும். ஒரு இடத்துல புத்தகத்தை விரிச்சு வச்சுக்கிட்டாக்க ஜன்னல் திறந்திருக்குதான் சொல்லுவாங்க, காற்று நீ மெதுவாகவா, இந்த எண்ணலை நீ அடிச்செல்லாம் விழுத்தி விடாது, அதோ நீ வருகின்ற பாதையெல்லாம் நாங்கள் நீர் தெளித்து வச்சிருக்கிறோம் பார்த்தாயா, நான் சொல்லி கொண்டிருக்கும் போது எல்லாத்தையும் தூக்கி எறிந்து விட்டாய். ஒரு மனிதனை முன்னுக்கு நீ படிப்பட கதைக்கிற மாதிரி இருக்குல்ல. இதுதான் பாரதியுடைய அந்த வலிமை. அந்த என்னன்னு சொன்னா அடுத்த தலைமுறையினரை கவிதையின் பக்கம் வந்து இழுத்து கொண்டு வர்றார். அப்ப இதுல கொஞ்சம் நாங்க உள்ள போனோம்னா என்ன நடக்கும்னு சொன்னா பாரதியுடைய இந்த கவிதை வசன கவிதையாக இருந்தாலும் அதுல அவருடைய நோக்கம் என்னன்னு சொன்னால் உணர்வு பூர்வமான தேடலை வெளிப்படுத்துறாரு. அவருடைய மிக முக்கியமான நோக்கம் இருக்கணும். பாரதியின் நீங்கள் கட்டுரைகளை பார்க்கலாம், அவருடைய கதைகளை பார்க்கலாம், அதுக்கு கொஞ்சம் அறிவுபூர்வமான பல விடயங்களை வந்து அதுக்குள்ள வந்து பொதிந்து வைத்திருப்பார். ஆனா இது வந்து வசன கவிதையா இருக்கிறபடியா இதுல வந்து உணர்வு பூர்வமான ஒரு தேடலை வெளியில கொண்டு வரணும் என்றதான். ஆனால் இதை நாங்கள் தலைவர் குறிப்பிட்டது போல அல்லது ரமேஷ் குறிப்பிட்டது போல பிரமல் என்ற ஒரு கவிதைகளால நாங்கள் கொண்டு போய் பார்க்கலாம். பிரமல் என்ற கவிதை வந்து மொழி மிக ஆழமான மொழியை கொண்டு அமைந்திருக்கும். அற்புதமாக அந்த கவிதை வந்து பல்வேறு விதமான வாசிப்புகளுக்கு எல்லாம் இடம் கொடுக்கும். இப்போ ஒரு பறவை ஒன்று வானத்துல பறந்து கொண்டு போய்க்க அந்த பறவைன்ற இறகு ஒடிஞ்சு விழுறதையே மிக அற்புதமா எழுதியிருப்பான் பிரமல். ஒரு பறவை வந்து வானத்துல பறந்திருக்கு, அது இந்த இறகு ஒடிஞ்சு விழுது, அது வந்து இந்த காற்றின் தீராத திசைகளில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறார் என்று சொல்லுவார். அப்ப பிரமல் என்ன பிரமண்ட கவிதையை நாங்கள் பார்த்தோம் சொன்னால் அப்ப வசன கவிதையிலிருந்து எப்படி இந்த புது கவிதை மாறுது என்று சொன்னால் உண்மையில புது கவிதைக்கு வந்து ஒரு கவிதைக்குரிய தன்மைகள் வந்து ஒன்று குறிப்புணர்த்துதல், இரண்டாவது உள்ளார்ந்த சப்தநயம். நாங்கள் ஈழத்து கவிதையில ஓசநயம் என்று சொல்லுவோம். அதை மிக அற்புதமாக நாங்கள் மகாகவிகளால் நாங்கள் போய் பார்க்கலாம். அதே போல மௌன இடைவெளிகள், கவிதையில வரிகளுக்கு இடையில ஒரு இடைவெளி இருக்கும் என்று சொல்றது. இப்ப பாரதியின் கவிதையில் இருக்கக்கூடிய தன்மை என்னன்னு சொன்னால் அது வந்து வசன கவிதையா இருக்குது. அது ஒரு உணர்வை மட்டும் அங்க கொடுத்துட்டு போதும், அதுக்கு அங்கால போகணும் என்று சொன்னா புது கவிதைக்கு போகணும் நாங்க. அப்ப இப்படி பார்ப்போம். ஒரு பிரபல ஒரு கவிதை இருக்குது. வீழ்ந்த வருஷங்களை கணக்கில் வை, கிழட்டுத்தனம் பனிக்கோடையாக மேல்வர கலங்கரை விளக்கு தன் யந்திரங்களை வேகம் குறைக்கிறது. ஏற்கனவே குளிர்ந்த கடல்களின் மீது கப்பல் திசை தவறிவிட்டது. ஒரு பனிப்பாறையாக சமைத்து மரணம் கடைசி அதிர்ச்சி தர காத்திருக்கிறது. இந்த இழந்த படிமங்களை கணக்கில் வை. தாய் நிலத்தை, அடிமனத்தை, அத்துடன் இதயத்தை ஆட்சி கொள்ள ஒரு குற்றமற்ற குழந்தைமையை பிரதிஷ்டை செய்து நீ இப்போது இழந்து விட்ட சிலைகளை கணக்கில் வை. இது உண்மையாக பாரதியின் வசன கவிதையை போன்று வரக்கூடிய ஒரு தன்மை. இதை பாருங்க, இன்னொரு இடத்துல இதே விடயத்தை அவன் அப்படி புது கவிதையாக்கி எப்படி வருதுன்னு பார்த்தால் அது இன்னும் அந்த மொழியின் ஆழத்தை தேடி போகும். முதுமை என்ற தலைப்பில் ஒரு கவிதை எழுதுறார். இதுவும் பிரேமனுடைய காலம் பனித்து விழுந்து கண்களை மறைக்கிறது. கபாலத்தின் கூரையுள் ஒட்டியிருந்து எண்ணவலை பின்னி பின்னி ஓய்கிறது மூளை சிலந்தி. உணர்வின் ஒளிப்பாட்டில் புலனின் வாடை காற்று பாரி இறைத்த பழந்தூசு. முதல் வசன கவிதைக்கும் இந்த கவிதைக்கும் இடையில அங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு சப்தம், ஓசனையம், வரிகளுக்கு இடையில சொற்களுக்கு இடையில நாங்கள் அந்த ஒரு மௌனம், அதுக்குள்ள வரக்கூடிய அந்த உணர்வு, இதுதான் அந்த வசன கவிதையிலிருந்து புது கவிதையினுடைய அந்த தாக்கம். பிறகு அந்த சொற்களை எப்படி கொண்டு வந்து சேர்க்கிறாண்டு. காலம் பனித்து விழுந்து கண்களை மறைக்கிறது. கபாலத்தின் கூரையில் ஒட்டியிருந்து எண்ணவலை பின்னி பின்னி ஓய்கிறது மூளை சிலந்தி. நாங்கள் இதுக்கு அங்கே வேற கதைக்கலாம், ஓமையை பற்றி கதைக்கலாம், உருவத்தை பற்றி கதைக்கலாம், படிமத்தை பற்றி கதைக்கலாம், குறியிட்ட ஒரு படிமம் ஒன்று வருது. மூளை சிலந்தி, சிலந்தி என்றாலே எப்படி இருக்கு, மூளை சிலந்தி. அப்ப இந்த சொற்களுடைய சேர்க்கை புது கவிதையில இன்னும் ஒரு 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 பாய்ச்சலை வந்து நிகழ்த்துது. அந்த பாய்ச்சலை தான் இங்க ரமேஷ் வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்னா, ஆரம்பத்தில் மணிக்கொடி வந்துருக்கு. மணிக்கொடிக்கு பிறகு அது ஒரு ஒரு உச்சமாக தள்ளினவர் வந்து சீசு செல்லப்பாவுடைய எழுத்து. அப்ப அதுக்கு ஒரு காலத்தையே அவங்க பிரித்து வச்சுக்காங்க. மணிக்கொடி காலம், எழுத்து காலம்,
மூன்றாவது காலம் கசடத பரக்காலம், நான்காவது காலம் வானம்பாடி காலம், வானம்பாடிக்கு பிற்பட்ட காலம். ஒவ்வொரு காலங்களும் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா புதிய புதிய விடயங்களை தன்னுக்குள்ள கொண்டு வரைக்கல ஏற்கனவே இருந்த பிழைகள் வந்து நிவர்த்தி செய்யப்படுது. இவ்வாறாக அற்புதமான கவிதைகளை வந்து தமிழ்நாட்டில் நாங்கள் இந்த புதுக்கவி கூடாக நாங்கள் கண்டுகொள்ளலாம். நன்றி குணேஸ்வரன். இப்பொழுது ரஜிதா இளைய தலைமுறை கவிஞர், கவிதை நூல்கள் வெளியிட்டிருக்கிறார், பல்துறை அனுபவமுடையவர். அவர் கூடிய பரிச்சயம் புதுக்கவிதையில் என்று சொன்னாலும் தவறாகாது என்று நினைக்கிறேன். உங்களுடைய புதுக்கவிதையுடனான உறவு, பரிச்சயம், பரிசோதனைகள், வாசிப்பு அனுபவங்கள் எப்படி அமைந்தன? வணக்கம் டான் டிவி நேயர்கள் எல்லோருக்கும். நான் வந்து கவிதை என்ற ஒரு விஷயத்த, அது பேசுற அரசியலும் அது அந்த மொழியில இருக்கிற ஆழத்தோடையும் தான் எனக்கு நெருக்கமா இருக்கிறது கவிதை என்ற ஒரு விஷயம். அது சார சந்தமோ படிமங்களோ அதெல்லாம் முக்கியமா இருந்தா கூட அது என்னத்தை சொல்ல வருது, அந்த காலகட்டத்துல எதுக்காக போராடி இருக்குன்ற ஒரு விஷயம் எனக்கு ஆழமா இருக்கிறது. பொருள் தான் முதன்மையா இருக்கும். அது இந்த நோக்கம், அரசியல் நோக்கம் என்னன்ற ஒரு விஷயம், அது காதலா இருக்கலாம், அன்பா இருக்கலாம், ஒரு அரசியல் பிரச்சனையா இருக்கலாம், தலித் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கலாம். அதை எதை பேச வருதுன்ற ஒரு விஷயத்தோட எனக்கு கவிதை வந்து கொஞ்சம் வணக்கமா இருக்கிறது. இந்த வகையில நான் முக்கியமா இங்க அடையாளப்படுத்தப்பட்டு சொல்லணும்னு சொல்லி யோசிச்ச விஷயங்கள் 1920, 30 அந்த காலகட்டத்துக்கு பிறகு பெண்கள் சார்ந்து, அவையோட வாக்குரிமை சார்ந்து, அவர்களுக்கான சுகாதார பிரச்சனைகள் சார்ந்து வேறு ஆட்சியாளர்கள் இருந்த காலகட்டங்கள்ல ஏதோ ஒரு வகையில இங்கே இருந்த பெண்கள் அதுக்கு தூண்டப்பட்டோ இல்லாட்டி அதுல இருக்கிற நல்ல விஷயங்களை பார்த்தோ ஈர்க்கப்படுகிறார்கள். அது சார்ந்து அவர்கள் தங்களுக்கான உரிமைகளுக்காண்டியும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காண்டியும் கேள்வி எழுப்புற ஒரு தன்மை வந்து ஆரம்பமாகி இந்த வாக்குரிமை கிடைக்குது, அவர்களுக்கான சுகாதார பிரச்சனைகள் வந்து கவனத்தில் எடுக்கப்படுது. இப்படி அரசியல் நகர்வுகள் போய்கொண்டிருக்கேக்குள்ள இந்த ஒவ்வொரு இயக்கங்களும் வந்து போராட்ட வடிவங்களுக்கூடாக பெண்களையும் உள்ள ஈர்க்கிற ஒரு தன்மை ஒன்று இருக்குது. இந்த காலகட்டத்துல தான் 1986 காலகட்டத்துல சொல்லாத செய்திகள் பெண்கள் ஆய்வு வட்டத்தால வந்து வெளியிடப்படுது. இதுல ஒரு 10 பெண் கவிஞர்கள்ல 24 கவிதைகள் வந்து உள்வாங்கப்படுது. மிக முக்கியமா நாங்க இப்ப வரைக்குமே பேசிக்கொண்டிருக்கிற ஆரம்ப பெண் ஆளுமைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கல செல்வி சிவரமணி, அவை அப்படியான அவர்களுடைய ஒவ்வொரு குரலும் வந்து எங்களுக்கு இப்ப இருக்கிற தலைமுறை பெண்களுக்கு ஏதோ ஒரு வகையில இவ்வளவு காலம் வந்திருந்தாலும் கூட, ஒரு 100 இவ்வளவு வருஷம் வந்திருந்தாலும் கூட இப்ப வரைக்குமே நாங்க அந்த விஷயங்களை திருப்பி 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 சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இந்த கற்பகம் யசோதரான்னு சொல்லி எனது மகள் கேள்வி கேட்பவள் அந்த தொகுப்பு எழுதி இருக்கிறா. அவ ஒரு விஷயத்த வந்து தன் தொகுப்புல வந்து முதலாவது தொகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல ஒரு விஷயம் சொல்லுவா. அதிகாரத்துக்கு எதிரான மனிதர்களது போராட்டம் என்பது மறதிக்கு எதிரான ஞாபகங்களின் போராட்டம். மிலான் குந்த்ரேன்னு சொல்லி ஒரு ஆள் சொன்ன ஒரு விஷயத்த மேற்கோள் காட்டி சொல்லி இருப்பார். அப்ப நாங்க ஆரம்பத்திலேயே இந்த சங்ககால இலக்கியங்கள் பற்றி கதை கேட்கல சொன்ன விஷயம்தான். ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்து அன்புக்காகவோ அந்த விஷயங்களை நாங்க கவிதையிலேயோ வேற பாடல் வடிவத்திலேயோ நாங்க கொண்டு வரோம்னு சொல்லி இருக்கேக்கல அதே விஷயங்கள் தான் நாங்கள் இங்க பேசுறோம். ஆனா அதை திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்த வேண்டி கொண்டே இருக்குது. இந்த உரிமைகள், இந்த அன்பு, இந்த பாசம், இது எல்லாமே ஆதி காலத்துல இருந்து இருக்கிற ஒரு விஷயம்தான். ஆனா அதுல இருக்கிற சின்ன சின்ன சிக்கல்கள் பற்றியுமே பேசிக்கொண்டிருக்கணும். இந்த வகையில இந்த சொல்லாத செய்திகள் தொகுப்புல வந்து சங்கரி இந்த ஒரு கவிதையை நான் வாசிக்கிறேன். எனக்கு அவர்கள் பார்வையில் என்ற தலைப்பில் இந்த கவிதை வந்து எழுதியிருக்கிறான். எனக்கு முகம் இல்லை, இதயம் இல்லை, ஆத்மாவும் இல்லை அவர்களின் பார்வையில். 2 மார்புகள், நீண்ட கூந்தல், சிறிய இடை, பருத்த தொடை இவைகளே உள்ளன. சமையல் செய்தல், படுக்கையை விரித்தல், குழந்தை பெறுதல், பணிந்து நடத்தல் இவையே எனது கடமைகளாகும். கற்பு பற்றியும் மழை பெய்யென பெய்வது பற்றியும் கதைக்கும் அவர்கள் எப்போதும் எனது உடலையே நோக்குவர். கணவன் தொடக்கம் கடைக்காரன் வரைக்கும் அதுவே வழக்கம். இந்த பிரச்சனை இப்ப வரைக்கும் ஏதோ ஒரு வகையில தொடர்ந்து மன உளைச்சலுக்கு உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு விஷயம்தான். அது ஒரு அவா பேச வரைக்குள்ள அந்த காலகட்டத்தில் எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்திருக்கும், எங்களுடைய தொடர்ச்சிக்கு அது எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு விஷயமா இருந்திருக்கும்ன்றத நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். இதே மாதிரி தான் சிவரமணி செல்வி அவேண்ட இதுவும்
ஆனா அவைகள் அந்த இந்த மொழி எவ்வளவு முக்கியம் என்ற ஒரு விஷயத்துக்கு அங்கால அரசியல் ரீதியாகவும் இந்த விஷயங்களை கலாச்சார ரீதியா நாங்க ஒப்பிட்டு பார்க்கல அது எவ்வளவு ஒரு பிரச்சனையை உருவாக்குது. அவர்களுடைய உயிர்ல இருந்து அவர்களுக்கான சமூக இருப்புக்கான ஒரு கேள்விக்குறியை உருவாக்குற ஒரு விஷயமா இருக்குது. சின்ன மொழியில நாங்க சொல்லக்கூடிய ஒரு அரசியல் எதிர்ப்பு வடிவம் என்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கொண்டு இந்த முறையை முடிக்கிறேன். நன்றி ரஜிதா.